பிரியமான தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அதில் 5வது வசனம், அதில் கடைசி பகுதி. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார். அது எது நிமித்தம்? அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நீ அறியாத ஜனம் உன்னை ஓடி உன்னை வாழ்த்தும். நீ நல்ல மனுஷன், நீ ஆசீர்வாதமான மனுஷன், நீ பிரோஜனமுள்ள மனுஷன், எங்களுக்கு நீ பிரோஜனமா இருந்தான்னு சொல்லி உன்னை மேன்மைப்படுத்தும் சொல்லுகிறார். இது எல்லாம் ஒரு ஓகே, அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆனால் அதற்கு நம்ம முக்கியத்துவம் என்ன, எது நிமித்தம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். எந்த காரியம் எடுத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரவங்கள் வந்தாலும் சரி. இப்போ இருக்கிற காலங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா உபத்திரவங்கள் பாடுகளாக இருக்குது. இந்த காலங்களில் எரிச்சலின் குணம் நமக்குள்ள வரும். அந்த எரிச்சல் படவே கூடாது. எரிச்சல் பிள்ளை சூனியத்துக்கு சமானமும் இருக்கு. உங்களுக்கு நீங்களே பிள்ளை சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமானம். அந்த காரியம் செய்யக்கூடாது. எனக்கு அருமையான டிஜே சங்கல் அடிக்கடி ஒரு சாட்சியை சொல்லுவார். ஜிம் அந்த சாட்சி நாங்கள் சொல்றேன். ஜிம்னு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறனால 7 வயதுலேயே வேலைக்கு போயிடுவான். அந்த வேலைக்கு போகும்போது ஒரு ஆலயத்துக்கு போவாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே நான் ஜிம் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. வேற எதுவுமே அவனுக்கு ஜெபிக்க தெரியாது. ரொம்ப வேதத்துல தெரியணும் ஒன்றும் கிடையாது. அவங்க அவ்வளோ வசதி வாய்ப்பும் கிடையாது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், அண்ணனே நான் ஜிம் வந்திருக்கேன்ப்பா சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்பான். அதுக்கப்புறம் போயிடுவான். அப்படி ஒருக்கா வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஆக்சிடென்ட். எலும்பு கை காலம் ஒட்டஞ்சி நொறுங்கி போயிட்டு அவனை கெட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க. சரியா அந்த நேரம் வர்றதுக்கு முன்பு அவங்க கண்களை திறந்து பார்த்தான். 8 மணிக்கு போய் நிற்பான்னா ஒரு 7:50 அவன் கண்ணை திறந்துட்டான். எப்படியாவது எந்திரிச்சு போயிடலாம். அங்கிட்ட இங்கிட்ட அசைஞ்சு பார்க்குறான். கடைசி ஓ என்று அழுதானோ. அங்குள்ள நர்சுமார்கள்லாம் ஓடி என்ன தம்பி உடம்பெல்லாம் வலிக்குதா, என்ன செய்யுது, கொஞ்சம் தாங்கிக்கோன்னு சொல்லும்போது அவன் அதை சொன்னானா, இந்த வலியை நான் தாங்கிக்கிடுவேன், நான் இயேசுவை பார்க்க போறேனுமே, அந்த நேரம் இல்லையே, நான் எப்படி இயேசுவை பார்க்க போவேன், எனக்கு கிடைச்ச ஒரு 5 நிமிஷம் அதுதான், நான் 8 மணிக்கு இயேசுவை பார்க்க போவேன், என்னால் பார்க்க முடியலேன்னு சொல்லி அழுதான். அழுதுகிட்டே இருந்தான். ஏதாவது வழி பிறக்காதா, யாராவது கூட்டு போக மாட்டாங்களே என் கண்ணீரை பார்த்து. கரெக்டா 8 மணி ஆச்சு. அவனை தேடி இயேசு நின்றாராம். ஜிம், ஐ எம் ஜீசஸ், நான் வந்திருக்கிறேன்ப்பா, ஏன் அழுதுட்டு இருக்கிற, நீ வரலனா என்ன, நான் வந்திருக்கிறேன். அவன் கையை பிடித்தாராம். எலும்பு அப்படின்னாராம். எழுந்தானா, நடந்தானா, ஓடியே போயிட்டானா. அன்று எவ்வளவு நல்லது பார்த்தீங்களா? நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது ஆண்டவர் ஓடி அற்புதம் செய்வார். நம்மளை தூஷிக்கிறவர்களுக்கு தக்க பலனையும் தெய்வம் தருவார். இப்படி எல்லாம் நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார். உங்களை அறியாத ஜனமெல்லாம் உங்களை வாழ்த்தும். பாக்கியவான், பாக்கியவதி, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எல்லாரும் அப்படி இப்படின்னு செஞ்சு என்னெல்லாமோ பண்றாங்க. நமக்கு கிடைக்கிற பாக்கியம் கர்த்தருக்காய் வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். யாருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதும் நம்ம நினைக்கணும், நம்மளோட வாழ்க்கையில சிறுமைகள் இருக்கலாம், வறுமை கோட்டுக்கீழே இருக்கலாம், நல்ல வசதி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது இருக்கலாம். ஆனா தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி நாம் சொல்லும் போது ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சு காரியத்தை வாக்கி பண்ணி நம்மளை மகிழ பண்ணி விடுவார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். எத்தனையோ பாடுகள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், ஆனாலும் என்னை நீ ஆசீர்வதித்திருக்கிறீர்னு சொல்லி நீங்க சொல்லணும். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று இருக்கிறோம். எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். இந்த ஜிம்மை போல கர்த்தரை தேடுங்க, எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, ஜிம்முக்கு எவ்வளவு கடைசி கட்டம் பாடு வந்திருக்குது,
ஆனால் அவன் தேவனை நான் பார்க்க முடியாதேன்னு சொல்லி கதரும் பொழுது தேவன் வந்து விட்டார். யோபுவை பாருங்க, யோபுவை பார்த்து அவன் மனைவி சொல்லுவான், இன்னுமா உன் உத்தமத்தில் நடக்கிறேன், தேவனை தூசிச்சு உன் ஜீவனை விட்டு தொலையா, நீ செத்து தொலைஞ்சு போ, நீ செத்துட்டு நான் அனுமதியா இருக்கும், எனக்கு நீ படுகிற பாடை பார்க்க முடியலன்னு சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, பைத்தியக்காரி மூலம் பேசாத, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வந்து நின்றார், விடுதலை கொடுத்து விட்டார். விசாசை அந்த வசனத்துல வாசிப்பாங்க, வரவே இல்லை. அந்த எல்லாவற்றையும் வெட்டந்தனைய அது யாருக்குள்ளது? யோபு சம்பாதிக்கல, யோபு நெத்தி வேறு நிலத்தில் சேர்ந்து சம்பாதிக்கல, அவருடைய உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்காங்க ஆசை அந்தஸ்தை. அவன் வர வர விருத்தி அடைந்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டு ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டு ஆசீர்வதிப்பான். நான் இன்றைக்கு சிறுமையா இருக்கிறேன், ஒரு நாளை ஆண்டு ஆசீர்வதித்து இந்த வசனத்தை போல நான் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி வரும் நாட்களில் நீங்க சாட்சி செலுத்த கலந்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பான். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையில பாடுகள் உபத்திரங்கள் வேதனை வரலாம் ஆண்டவரே, ஆனால் நீரோ நல்லவராக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், அவர் பூமி அனைத்திருக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று வேத வசனம் இருக்கிறது. யார் யார் இந்த காணொலி வழியாக மனம் நொந்து நொறுங்கி போதும் கத்தாமே என்று சொல்லி வாழ்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, கண்ணீர் வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க, மேன்மையாய் உயர்த்தி நிறுத்துங்கப்பா. சமாதான வழிகளை தாங்க, சமாதானத்தினுடைய ஊற்றை திறந்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. வேதனைகள் பாடுகள் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை கொடுங்க. தாங்கவே முடியலன்னு சொல்லுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாங்கத்தக்க ஒரு கிருமியை தாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்தி நிறுத்துங்க. யார் யார் வேதனைப்படுகிறாரோ அவருடைய வாழ்க்கை மாறணும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. நம்பினால் முடி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவன் ஜனமே, நீங்கள் இன்றைக்கு பாடுபடலாம். ஒரு நாள் அந்த வசனம் சொன்னது போல அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் உங்களை வந்து சொல்லுவார்கள், எல்லாரும் உங்கள்கிட்ட வருவாங்க, நீங்க கேட்பீங்க ஏன் என்கிட்ட மாறீங்கன்னு. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், எங்களையும் மேன்மைப்படுத்த வைப்பா, எங்களையும் ஆசீர்வதின்னு சொல்லி சொல்லுவார். அதற்கு நீங்கள் உண்மையாயிருக்கணும், ஜிம்மை போல வாழணும், பரிசுத்தவான்களைப் போல வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி எல்லா ஜனங்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அன்று உங்களை ஆசீர்வதிக்கிட்டு. God bless you.